ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட்டமுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய மாடல் பேப்பர் பார்த்துடலாமா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1ல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. ஃபர்ஸ்ட் ஒன், பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. செகண்ட் ஒன், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஷ். தேர்ட் ஒன், செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. ஃபோர்த் ஒன், சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது டேஷ். ஃபிஃப்த் ஒன், அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். சிக்ஸ்த் ஒன், தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வீணை டேஷ் நரம்புகளை கொண்டது. பொருள் தருக. பலவை வாரி பிரித்தெழுதுக. கனகச்சுனை கண்டோடாது சேர்த்தெழுதுக. கயிறு ப்ளஸ் கட்டில், கதிர் ப்ளஸ் ஈன. சரியான இடைச்சொற்களை இட்டு நிரப்புக. ஆற்று வெள்ளம் டேஷ் பாராமல் ஓடியது. சான்றோர் என்பவர் டேஷ்களில் சிறந்தவர் ஆவர். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். உரிய வேற்றுமை உருபுகளை எழுதுக. திருவாசகம் படித்தான் டேஷ் தலைவணங்கு டேஷ். நெக்ஸ்ட் ஒன் பகுதி 2ல் 2 மார்க். தொடரின் வகையை எழுதுக. பாடி முடித்தான் கண்ணாபா. செகண்ட் ஒன், அகர வரிசைப்படுத்துக. படகன், தவுள், கணப்பறை, பேரியால், உருமி, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி. தேர்ட் ஒன் பாருங்கள். கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. இடி டேஷ் மழை வந்தது. தமிழை டேஷ் சுவையான மொழியுண்டோ நிரப்புக. ஃபோர்த் ஒன் பாருங்கள். பாறை ஒரு டேஷ் கருவி. தமிழ்நாட்டின் மாநில மரம் டேஷ். ஃபிஃப்த் ஒன், கலை சொற்களை எழுதுக. ஸோ 2 கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ பகுதி 3ல் பாருங்கள். எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக. 2 மார்க்ஸு. தமிழ் இசையோடும் இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? செகண்ட் ஒன், பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலிந்தொகை கூறுவன யாவை? தேர்ட் ஒன், பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை? ஃபோர்த் ஒன், தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன், சிறந்த சொல்லாடலின் இயல்பு என்ன? சிக்ஸ்த் ஒன், உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர்? செவன்த் ஒன், மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன? எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான். ஸோ எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. 3 மார்க் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லத்துவனர் கூறும் விளக்கங்களை தொகுத்தெழுதுக. செகண்ட் ஒன், மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்தெழுதுக. தேர்ட் ஒன், அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஃபோர்த் ஒன், மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பகுதி 4ல் பாருங்கள். அடிமாறாமல் எழுதுக. ஏதாவது ஒன்று எழுதணும். ஸோ ஆற்றுதல் என தொடங்கும் பாடறிந்து ஒழுங்குதல் பாடலை அடிமாறாமல் எழுதுக. சொல் என முடியும் குரல். ஸோ 2மே நம்ம எழுதணும். எவையேனும் ஒரு வினாக்களுக்கு விடையளி. பகுதி 5ல் பாருங்கள். ஸோ 7 மார்க் கேட்டிருக்காங்க. தமிழக கைவினை கலைகளை பற்றி செய்திகளை தொகுத்து எழுதுக. செகண்ட் ஒன், மழை வளம் பெருக நாம் செய்ய வேண்டியது யாவை? தேர்ட் ஒன் பாருங்கள். இருப்பிட சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை கோத்ரூ பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.